ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தில் நம்ம பயணித்து கொண்டிருக்கிறோம். தவக்காலத்தில் பல பக்தி முயற்சிகளை மேற்கொள்கின்றோம். அதில் உன்னதமான ஒரு பக்தி முயற்சி அல்லது ஒரு ஒரு அருளடையாளம். அது என்ன அப்படின்னா, ஒப்புரவு அருளடையாளம். தயவு செஞ்சு இந்த 40 நாளில் நீங்கள் கோயிலுக்கு போகலாம், ஜெபம் செய்யலாம், நோன்பு இருக்கலாம், தர்மம் செய்யலாம். இதெல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் நம்ம நல்லதொரு பாவ அறிக்கை மேற்கொள்ள வேண்டும். இப்போது நான் ஒரு ஒரு காட்டில் பயணிக்கிறோம். அப்படி போகிறப்ப நம்ம தெரியாமல் முள் குத்திடுது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளால் அந்த முள்ளை எடுக்க முடியலை. அப்போ நம்ம பிறருடைய உதவியை நாம் நாடுகின்றோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, நமக்கு வலிக்காமல் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நம்முடைய காலில் குத்திருக்கக்கூடிய முள்ளை பக்குவமாக அதற்குரிய அந்த உபகரணங்கள், ஒருவேளை ஊக்கா இருக்கலாம், அல்லது அந்த முள் எடுக்கக்கூடிய இந்த ஒரு கருவி இருக்கிறது. என்ன அதை வச்சு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அப்படியே பக்குவமாக வெளியே எடுக்கிறாங்க. அந்த முள் வெளியில் வந்தால் தான் நம்முடைய கால் அது இயல்பாக இருக்கும். இல்லைனா அப்படி நடக்க முடியாது. அப்படி குத்திக்கிட்டே இருக்கும். நர நரன்னு ஒரு விதமான எரிச்சலை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். ஒருவேளை அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நம்முடைய கால் ஆணிக்காலாக மாறிவிடுகிறது. நான் எங்கள் ஊரெலாம் சின்ன வயசில் பார்த்துருக்குறேன். இந்த ஆடு மாடு மேய்க்கிறப்ப அது முள் குத்திரும், செருப்பு இல்லாமல் போகிறப்ப முள் குத்திரும், அதை அப்படியே விட்டுருவாங்க. அது ஆணிக்காலாக மாறுது. அப்புறம் தாங்கி தாங்கி நடக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அப்போ அதே போல தான் இப்போ எப்படி ஒரு முள் குத்துனா நம்மளால் எடுக்க முடியலை, இன்னொருத்தவங்க உதவி செய்கிறாங்களோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவத்தினால், நம்முடைய தகாத வாழ்க்கையினால் நம்முடைய இதயம் குத்தப்பட்டு இருக்கிறது. நம்முடைய இதயம் அதாவது தூயதாக இல்லை, அது ஒரு அழுக்காக இருக்குது. அப்போ இந்த அழுக்கை நீக்கணும் அப்படின்னா நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை என்ன செய்ய ஒரு அழகான ஒரு அருளடையாளத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. அதுதான் ஒப்புரவு அருளடையாளம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நம்மளால சரி நானே பார்த்துக்கிறேன், வாய்ப்பே இல்லை ராஜா. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கென்று அருள் பணியாளர்களை நம்முடைய திருச்சபை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இப்போ தயவு செஞ்சு இந்த 40 நாளில் உங்கள் பங்கு சாமியாரை பார்த்து, உங்களுக்கு பங்கு சாமியாரை பார்க்க போகிறதுக்கு பிடிக்கலையா, அவர்கிட்ட பாவ சங்கீதனை செய்ய விருப்பம் இல்லையா, நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடித்த நபர் அல்லது உங்களுக்கு தெரியாத குருக்கள்கிட்ட போயிட்டு, ஃபாதர் நான் பாவ சங்கீதனம் பண்ணணும், உன்னுடைய உள்ளம் குத்தப்பட்டு இருக்குது, நான் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன், குற்ற உணர்வோடு வாழ்கிறேன், ஆகவே நான் நல்ல பாவரிக்கை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி உங்களையே நீங்கள் தயாரித்து கொண்டு உங்களுடைய ஆன்மாவை நீங்கள் தூய்மைப்படுத்தி கொள்ளுங்கள். அப்படி தூய்மைப்படுத்தி கொள்கிறப்ப தான் நிச்சயமாக இந்த தவக்காலம் நமக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான காலமாக இருக்கும். ஆகவே இந்த நாளில் முடிவெடுங்க, தெய்வமே நான் நல்ல ஒரு குருவானவரை சந்தித்து என்னுடைய ஆன்மாவை, என்னுடைய உடலை, என்னுடைய மனசை நான் தூய்மைப்படுத்திக் கொள்கிறேன். ஆகவே அந்த ஒப்புரவு அருளடையாளத்தை மேற்கொள்ள எனக்கு தேவையான பலனை தாரும் என்று சொல்லி நம்மை நாம் அர்ப்பணித்து மன்றாடுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இது ஒப்புரவு அருளடையாளத்தை நீர் ஏற்படுத்தினீர் தகப்பனே. யாருடைய பாவங்களையெல்லாம் மன்னிப்பீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லி நம்முடைய சீடர்களுக்கு நீர் கட்டளை கட்டீர். ஆண்டவரே, ஏதோ திருத்தூதர்களின் வழித்தோன்றல்களாக வரக்கூடிய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், ஆண்டவரே அவர் அனைவருக்கும் அந்த மன்னிக்கக்கூடிய அதிகாரத்தை, அபிஷேகத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, அவர்களை இந்த நாளில் நாங்கள் தேடி சென்று ஆண்டவரே எங்களுடைய குற்ற உணர்வுகளிலிருந்து விடுதலை பெற, நல்லதொரு பாவ அறிக்கையை மேற்கொள்ள எங்களுக்கு தேவையான தகுந்த சூழலை உருவாக்கி கொடுத்துள்ளபடியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய உள்ளம் புதுப்படைப்பாக மாற வேண்டும். எங்களுடைய ஆன்மா ஆண்டவரே விடுதலை பெற வேண்டும். உம்மிலே ஆண்டவரை இணைந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த வல்லமை ஆற்றலை எங்களுக்கு தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.